welcome to Castina Cuisine. இன்னைக்கு நம்ம வந்து stuffed chili bhaji செய்யலாம். சோ வாங்க சமைக்கலாம். இதுக்கு தேவையான ingredients வந்து cheese, chili, bhaji powder, onion and garlic, vinegar, oil. So stuffed chili bhaji ku na first onion அப்புறம் garlic அது கூடவே சீஸையும் குட்டி குட்டி பீசஸா வெட்டிட்டு இத அரைச்சு கொண்டு வந்தறேன். நான் garlic, onion அப்புறம் சீஸ் அரைச்சு கொண்டு வந்துட்டேன். இது கூடவே நான் கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். சரி இப்போ இது அழகா நான் mix பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் இத க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ள நான் வந்து chili bhaji தேவையான chilies-ஐ கட் பண்ணி கொண்டு வந்தறேன். சோ இப்போ chili எல்லாத்தையும் நான் கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். So இப்போ bhaji powder mix பண்ணிக்கலாம். ஆயில் நல்ல ஹீட் ஆன ஸ்மெல்ல நல்ல ஸ்மெல் தெரியுது. இப்போ வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஸ்லோவா தான் செய்யணும். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்படியாடா தண்ணி வெள்ள வருது. அது ஓகேவா? இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சான்னு லைட்டா செக் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் ஒண்ணே போட்டு எடுத்துறேன். இதே மாதிரி நான் இன்னொன்றையும் போட்டுக்கிறேன். சரி இப்போ இது ரெண்டும் ரெடி ஆகுது. அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ லைட்டாக நான் டர்ன் பண்ணி விட்டுக்கிறேன். சோ நம்மளது அழகா ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சுக்கலாம். சரி இப்போ அதே மாதிரி இன்னொன்று போட்டுக்கலாம்.
ஸோ அழகாக செவந்திருக்கு பாருங்க. ஒன் சைடு ரொம்ப அழகாகவே செவந்திருக்கு. இதில் வந்து ஸ்டஃபிங் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா நம்ம ஸ்டஃப் பண்ணிட்டு அழகாக எடுத்து போட்டோன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சா இது அழகாக ரெடி ஆகிடும். உங்களோட செகண்ட் பேட்சும் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இது இன்னும் ரொம்ப செவந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் போட்டுடலாம். சரி, இப்போ இதே மாதிரி நான் இன்னொன்றையும் போட்டுடுறேன். இப்போ நான் இது லைட்டாக திருப்பி போட்டுடுறேன். ஸோ நம்மளோட தேர்ட் செட்டையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எது அழகாக இருக்குது இதுதான். நம்ம உள்ள வச்ச ஸ்டஃபிங்லாம் ரொம்ப அழகாக வெந்து சூப்பராக இருக்கு. இந்தடா உங்களுக்கு காரம் வந்து நாங்கள் நேற்று சமைக்கும் போது இருந்துச்சு. அதனால என் அம்மா சொன்னாங்க வினிகர் கூட சேர்த்துக்கோ, அதனால உனக்கு காரம் அவ்வளோவா தெரியாதுன்னாங்க. அண்ட் அதே மாதிரி நான் எனக்கு வினிகர் சேர்த்ததோட்டு காரம் அவ்வளோவா தெரியல, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஆக்சுவலி நேற்று வந்து ரொம்ப காரமாக இருந்துச்சு. ஸோ வினிகர்லாம் தொட்டுலாம் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒன்றுமே வேலைக்கு ஆகல. ஸோ எல்லாமே இருக்குது, பட் எனக்கு எப்பவுமே சைட் டிஷ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால கோகனட் சட்னி அம்மா இருக்கா? கோகனட் சட்னியும் இருக்கு. அப்படியே டிப் பண்ணும் போதே அவ்வளோ அழகா இருக்கு. ஆக்சுவலி கோகனட் சட்னியில் வந்து கோகனட் அப்புறமா வந்து ஒரு சின்ன ஷேலாட்ஸ் மட்டும் போட்டு நாங்கள் கிரைண்ட் பண்ணோம். அப்போ தான் கோகனட் வந்து அப்படியே வாமிட் வர சென்சேஷனும் இருக்காதுன்ட்டு தான் நாங்கள் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து செஞ்சோம்.
எப்படி இருக்கு? நல்ல ஜூஸியா இருக்கு. ஃபர்ஸ்ட் நானே ஷேலோட்டும் கார்லிக்கும் கிரைண்ட் பண்ணி வச்சா நல்லா இருக்காதுன்னு தான் நினச்சேன். பட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் சமைச்சிட்டோம், சாப்பிட்டுட்டோம். பட் என்ன ஒரு டீ இருந்தால் சூப்பராக இருக்கும். டீ வேணும் கொடுங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ரெய்னி டே ஸ்பெஷல் ஸ்நாக் தான். அண்ட் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து நினச்சி பார்த்த மாதிரி டீயே வந்தாச்சு. ஸோ நம்ம டீ குடிச்சு நம்மளுடைய ஈவினிங் டிஃபனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஈவினிங் டிஃபன் அழகாக முடிச்சாச்சு. இப்போ மழை பெய்ய போகுது. ஸோ அதை போய் நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குன்றது கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் இவ்வளோத்தையும் செஞ்சோம். இதில் வந்து நாங்கள் ஏதாவது சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் பஜ்ஜியில் சேர்த்து சீஸும் ரொம்ப அழகாக நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேஸ்டினா குவிசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.